Good morning to all. So today we are going to discuss about in DNA replication. So replication is the biological process of producing two identical copies of DNA. So replication means doubling of the DNA. A single strands DNA to produce a complementary strands, or the double stranded DNA to form a two individual DNA is called as a DNA replication. The DNA replication is the biological process. It is a biological process of producing a two identical copies of DNA. Two identical copies. Identical means same or similar. So similar copies of form பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து DNA replication அப்படின்னு சொல்கிறோம். So replication of DNA takes place during the S phase. So already you know cell cycle consists of different phases: M phase, S phase, G phase, G1 phase. So the S phase for synthesis phase. So synthesis of DNA, genetic material வந்து synthesis ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம வந்து DNA replication அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து இந்த S phase-ல தான் நமக்கு நடக்குது. ஸோ இதுக்கான ஹைப்போதேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ என்னென்ன ஹைப்போதேசிஸ் வந்து இது ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹைப்போதேசிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சர்வேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போது ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து பேரண்டல் ஸ்டாண்டை கன்சர்வ் பண்ணும் அப்படின்றது தான் அதோட கன்சர்வேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றதுலாம் சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து dispersive replication. Okay, DNA segments or DNA strands broken into a many fragments or segments. In each segment is to synthesize a complementary one. So இது வந்து நமக்கு dispersive replication hypothesisல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஓகேங்களா? செமி கன்சர்வேட்டிவ் அதாவது ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸில் ஸோ ஆஃப் தி ஸ்டாண்ட்ஸ் வந்து செமி கன்சர்வேட்டிவ் பேரண்டல் ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். ஸோ ரிமைனிங் ஆஃப் தி ஸ்டாண்ட்ஸ் வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட்ஸ். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ஓரியன்டாக இந்த 3 ஹைப்போதேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க: கன்சர்வேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன், டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஸோ கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னா பாருங்கள். ஸோ இன் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் த ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் சர்வ் ஆஸ் எ டெம்ப்ளேட். ஓகேங்களா? ஸோ அதாவது பேரண்டல் டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து நமக்கு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணும். த ஒரிஜினல் மாலிகுல்ஸ் இஸ் ப்ரெசர்வ்ட் இன்டாக்ட் அண்ட் அன் என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்ட் மாலிகுல்ஸ் இஸ் சிந்தசைஸ். ஓகேவா? அந்த பேரண்டல் ஸ்டாண்ட்ஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்கும், ஒரிஜினல் ஸ்டாண்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் நியூ ஸ்டாண்ட் வந்து நமக்கு புதுசாக சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனோட ஹைப்போதேசிஸ். ஸோ இவங்க ஹைப்போதேசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடியது வந்து பேரண்டல் டிஎன்ஏ ஆர் எம் டபுள் ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் டிஎன்ஏ. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் டிஎன்ஏ வந்து நியூ ஸ்டாண்ட்ஸை சிந்தசைஸ் பண்ணுது. சிந்தசைஸ் ஆகக்கூடிய நியூ ஸ்டாண்ட்ஸ் தான் இந்த ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து பேரண்டல் ஸ்டாண்ட். ஸோ அப்படியே வந்து கன்சர்வ் ஆகுது. பேரண்டல் ஸ்டாண்ட் வந்து அப்படியே பேரண்டல் ஸ்டாண்டாகவும் நியூவாக சிந்தசைஸ் ஆகக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் டிஎன்ஏ செட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனோட கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ ஸ்டாண்ட்ஸ் சிந்தசைஸ் அகைன் என்டர் டு தி ரெப்ளிகேஷன் டு ப்ரொடியூஸ் ஏ டூ ஐடென்டிக்கல். ஓகேங்களா? ஸோ அந்த யங் ஒன்ஸ் ஆர் நியூ டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டூ ஐடென்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனுக்கான ஹைப்போதேசிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷனில் பாருங்கள். இன் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் த ஒரிஜினல் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் இஸ் broken into a fragment. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் அதாவது பேரண்டல் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் வந்து broken into a fragments, சின்ன சின்ன பீசஸாக வந்து பிரேக் ஆகுது. ஈச் fragment serves as a template. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் the parental standard each segments is act as a template for producing a complementary fragment. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கூடிய அந்த each fragments act as a template ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் ஈக்குவலண்ட் ஆர் ஆப்போசிட் ஸ்டாண்ட்ஸை சிந்தசைஸ் பண்ணும் ஆர் ப்ரொடியூஸ் பண்ணும்.
producing the complementary fragments, and thus the daughter DNA have both old and new fragments. ஓகேங்களா, டாட்டர் டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெலிக்ஸில் பேரண்டல் டிஎன்ஏ ஹெலிக்ஸும் இருக்கும், தென் நியூலி சிந்தசைஸ்டு ஹெலிக்ஸும் இருக்குது. அப்படின்றது தான் இந்த டிஸ்போசிவ் ரெப்ளிகேஷன் ஹைப்போதீசிஸோட கான்செப்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பேரண்டல் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா A1 ஆர் நியூ டாட்டர் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். So in the daughter DNA helix is consist of here both the stand, parental strands and newly synthesized strands. ஓகேங்களா, இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் செக்மெண்ட்ஸாக வந்து கலர் வேரியேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கலர் வேரியேஷன் வந்து எதுக்கானது அப்படின்னா பேரண்டல் ஸ்டாண்டும் இருக்குது, த சேம் டைம்ஸ் வந்து நியூவாக சிந்தசைஸ் ஆன ஸ்டாண்டும் இருக்குது. பேரண்டல் ஸ்டாண்ட் வந்து broken into many segments, சின்ன சின்ன பீஸாக பிரேக் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த broken pieces act as a template ஆக்ட் பண்ணி நியூ ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்படின்றது தான் டிஸ்ரப்டிவ் ரெப்ளிகேஷனோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து செகண்ட் ஹைப்போதீசிஸ். தென் தேர்ட் ஹைப்போதீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், இன் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் the two strands of the parental DNA will separate and each strand serves as a template. ஓகேங்களா, பேரண்டல் ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்லையே, அந்த பேரண்டல் ஸ்டாண்டோட டூ ஸ்டாண்ட்ஸும் டியூரிங் த ரெப்ளிகேஷன்ஸ் இஸ் செப்பரேட். ஓகேங்களா, ஸோ ஆர் கன்வெர்டட் இன்டு எ சிங்கிள் ஸ்டாண்ட். சிங்கிள் ஸ்டாண்டர்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறும். ஸோ அந்த ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாண்டர்டும் நமக்கு டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணுது, ப்ரொடியூசிங் எ நியூ ஸ்டாண்ட்ஸ். இந்த டெம்ப்ளேட் ஒவ்வொன்றும் அதுக்கான ஆப்போசிட் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த சைஸ் பண்ணுது. Thus the daughter DNA will have one parental DNA strands and one newly synthesized DNA strands. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய பேரண்டல் டிஎன்ஏ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பேரண்டல் டிஎன்ஏ. ஸோ அதுக்கடுத்து இந்த பேரண்டல் டிஎன்ஏ வந்து டு ப்ரொடியூஸ் ஏ டூ டாட்டர் டிஎன்ஏ. டூ டாட்டர்ஸ் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் ஆகக்கூடிய டாட்டர் டிஎன்ஏ இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் a two helix, then one from parental strands and one newly synthesized strands. ஓகேவா, கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் வந்து பேரண்ட் கிட்டேருந்து வந்திருக்கு, ஒரு ஸ்டாண்ட் வந்து நியூவாக சிந்தசைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மெத்தடை நம்ம வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாதி வந்து இதில் கன்சர்வ் ஆகுது. ஃபார்ம் ஆகிருக்கூடிய பேரண்ட் யங்1ல் ஆர் டாட்டர் டிஎன்ஏ ஹெலிக்ஸில் ஒரு ஸ்டாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பேரண்டல் ஸ்டாண்ட் இருக்குது. அப்போ பேரண்டல் கேரக்டர் இங்கே வந்து பாதி கன்சர்வ் பண்ணுறதால இது நம்ம செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கான 3 ஹைப்போதீசிஸ்.